இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம வேற வீட்டுக்கு போக போறோம். நமக்கு வீடு பார்க்க தான் அப்பா போயிருக்காரு. நமக்கு மட்டுமா? ஆமாண்டா, நீ, தமிழ், உங்க அப்பா, அம்மா, நானு, லக்ஷ்மி பாட்டி, பெரிய பாட்டி எல்லாரும் இனிமே புது வீட்டுல தான் இருக்க போறோம். ஐயா ஜாலி. ஏய் மனோ, இப்ப எதுக்குடா இவன் கிட்ட போய் சொல்ற? அக்கா, டேய் மாப்ள, இரு. இந்த போன்ல இந்த இயர்போனை போட்டு கொஞ்ச நேரம் வீடியோ பாரு. அக்கா, நான் பொய்யெல்லாம் சொல்லலக்கா, உண்மையதான் சொல்றேன். டேய், ஏன்டா லூசு மாதிரி பேசுற? அவரை பத்தி தான் நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன்ல. அக்கா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? வேண்டாம் மனோ, தப்பாலாம் எதுவும் யோசிக்காத, வேண்டாம். இல்லக்கா, இதுக்கு முன்னாடி நான் தப்பான எண்ணத்தோட தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். நீ வேணா பாருக்கா, எண்ணி 10 நாள் உன் புருஷனா எனக்கு ஆதித்யா தான் வேணும், தமிழ் தான் வேணும், பாரதி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு உன் பின்னாலே வர வைக்கிறானா இல்லையான்னு பாரு. ஏன் மனோ புரியாம பேசிட்டு இருக்க? அவருக்கு எந்த உண்மை தெரிஞ்சாலும் அது அவர் உயிருக்கே ஆபத்துன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? அக்கா, அப்படி நினைச்சுதான் இவ்வளவு நாள் தப்பான கணக்கு போட்டுட்டு இருக்க. இந்த 5 வருஷமா நீ சொல்ற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு அவர் திரும்ப உன் வாழ்க்கையில வந்து ஆதித்யாவை பார்த்தாரோ அப்பவே அது மாறிடுச்சுக்கா. இப்போ இவன் இல்லாம அவரால கண்டிப்பா இருக்க முடியாதுக்கா. அக்கா, அவர் கிட்டத்தட்ட பாதி கிணற தாண்டிட்டாருக்கா. இதுக்கப்புறம் திரும்ப போனாதான் நீ சொன்ன மாதிரி அவர் உயிருக்கே ஆபத்து வரும். என்ன நம்புக்கா, கண்டிப்பா தப்பு நடக்காது. நீ ஆதி சார் கூட சந்தோஷமா இருப்ப. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவர் கூட வாழ்வ. என்ன நம்புக்கா. இந்த விஷயத்துல நீ, அம்மா, பாட்டி, லதா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆதி வாழ்க்கையில மித்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அது உங்க யாருக்குமே புரியலையா? மித்ரா ஒன்னும் அவர் வாழ்க்கையில இல்லக்கா. உங்க 2 பேருக்கு நடுவுல திடீர்னு வந்தவங்க. எப்படி திடீர்னு வந்தாங்களோ அதே மாதிரி திடீர்னு காணாம போயிடுவாங்க. கா, இது உன் வாழ்க்கைக்கா. உனக்கும் ஆதி சாருக்குமான வாழ்க்கை. இதுக்குள்ள மித்ரா மட்டும் இல்ல, வேற யார் வந்தாலும் விதி அவங்கள உள்ள விடாது. நல்லது நடக்கும் நினைக்கா, நல்லதே நடக்கும். அக்கா, இவன் கண்டிப்பா உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்கா. இவன் தான் அவன் அம்மாவையும் அப்பாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறவன்.